ஹலோ மக்களே, 9th எபிசோடுக்குள்ளே போயிடலாம். போனோடனே பார்த்தீங்கன்னா நருட்டோ குனாயை விட்டு எறிகிறேன். சாபுசா தப்பிக்கிறதுக்காக க்ளோன்லேருந்து கையை எடுக்கிறேன். கையை எடுத்தோடனே கண்ணிலே வெட்டிருச்சு. பார்த்தா சாபுசா கோமாயிடுறாங்க, எல்லோரும் மிரண்டுறாங்க. சாபுசா சுரிக்கனை சுற்றுறேன், டக்குன்னு ரத்தம் தெரிக்குது. என்னன்னு பார்த்தா கக்காசி வந்து மாசா தடுத்துக்கிட்டு நிற்கிறான். தடுத்துக்கிட்டு நின்ற உடனே பார்த்தா சாபுசாவே பயப்படுறேன். அப்போ தான் சொல்கிறேன் எப்படி நான் இந்த இது நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ சாபுசா என்னை பண்ணிகிட்டு இருக்கும் போது நான் டக்குன்னு தப்பிக்கிறதுக்காக என்னை தள்ளி விட்டப்போ நான் க்ளோனை எடுத்துகிட்டு அப்புறம் நான் அப்படியே மாறிட்டேன். அந்த ஷுரிக்கனை தான் அப்படியே நான் பேக்குள்ளே வச்சுட்டேன். அடுத்து தான் நான் தேடுற மாதிரி உன்னை போட்டுட்டு சாஸ்கே கிட்ட கொடுத்தேன். சாஸ்கே அதை தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எரிஞ்சான். சாஸ்கே அப்போ என் பிளானை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் பார்த்து சாஸ்கே எரியும் போதே 2ஆக போச்சு. அதுதான் என்னோடய பிளான். எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா? நீ ஏதோ ஒன்று சாதிச்சிட்ட, இப்போ எப்படியோ ஒரு லக் ஆகிடுச்சு. ஆனால் உங்கள் டீம் சூப்பர் இருந்துச்சுன்னு சொன்னோடனே நருட்டோ அடுத்து சாபுசா சாஸ்கே ஃபைட்டை காட்டுறாங்க. அப்போ சாஸ்கே நினைக்கிறேன் கக்காஷி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, டக்குன்னு அழுத்த ஆரம்பிச்சிடுறேன். பயங்கரமாக அழுத்த ஆரம்பித்தோடனே கக்காஷி ஒரு தள்ளுறேன். ஷுரிக்கன் பறந்துருச்சு. அப்போ 2 பேரும் பறக்கிறாங்க. டக்குன்னு பறந்தோடனே சாஸ்கே பார்க்குறேன், என்ன இது அப்படியே 2 பேரும் ஜுட்ஸோ போடுறாங்க. கக்காஷியும் வந்து டக்குன்னு ஜுட்ஸோ போட்டுட்ருக்கேன். ஜுட்ஸோ போட்டுட்டு இருக்கும் போது தான் பயங்கரமானே 2 பேரும் கரெக்டாக ஜுட்ஸோ போட்டதில் டக்குன்னு 2 பேரும் அலை வந்து நருட்டோ பார்த்து மிரண்டேன், என்னடா அது. அப்புறம் கக்காஷியும் சாபுசாவும் கத்தியை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது தான் பயங்கரமாகவே ஒன்று நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் சண்டை முட்டிக்கிட்டு கத்தி வச்சு தடுத்தா யாரோ ஒரு ஆள் பார்க்குறத காட்டுறாங்க. காட்டின உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சண்டை நடக்குது. 2 பேரும் ஒரே டயத்தில் கையை தூக்கிட்டு ஜுட்ஸோ பாடுறாங்க. ஷரிங்கன் பார்க்குறேன், தி காப்பி நிஞ்சா ஷரிங்கன், இதுதான் ஷரிங்கனை வச்சு எல்லாமே பண்ண முடியும் டக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஷரிங்கன் சுற்றுது. பார்த்தா சாபுசா மரண்ட, என்னடா இது அப்படின்றோடனே டக்குன்னு தண்ணிக்குள்ளே இருந்து என்னமோ பவர் கக்காஷி கிட்ட வந்து டக்குன்னு சாபுசாவை அடிக்குது. நம்ம பண்ண வர ஜுட்ஸுவை முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னே சாபுசா தப்பிக்க போகிறேன், நம்மளால கூட தப்பிக்க முடியலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ நருட்டோக்கும் அடி, எல்லாரும் அடி. நருட்டோ பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். இப்போ தான் காட்டுறாங்க யாருன்னு. அப்போ காட்டில் மூஞ்சிய. அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மரத்தில் இடிக்கிறான் சாபுசா. டக்குன்னு குனாய் வந்து சாபுசாவை குத்துது. சாபுசா போய் மரத்தில் இடிக்கிறான். மரத்தில் இடித்த உடனே பார்த்தீங்கன்னா 2 கத்தி வந்து கழுத்தில் கரெக்டாக குத்துது. என்னன்னு பார்த்தா அவள் தான் வந்து குத்திருக்கான்றது எல்லாத்துக்கும் தெரியுது. இவன் எப்படி குத்தலாம்? சாபுசா கீழே விழுந்தோடனே கக்காஷி கீழே போய் செக் பண்ணுறதுக்காக போகிறேன். கழுத்தில் கையை வச்சு பார்க்குறேன். பார்த்தா அவன் செத்துட்டான். தேங்க்யூ நீங்கள் பண்ணதுக்கு. நீங்கள் மிஸ்டர் வில்லேஜோட ட்ராக்கிங் ஷிடம்பின்னா யார்? இவங்க தான் தேடி கொள்ளுவாங்க எல்லாத்தையும். அவங்க வில்லேஜுக்கு துரோகம் பண்ணவங்கன்னு சொன்னோடனே டக்குன்னு அந்த ட்ராக்கிங் ஷினோபியை வந்து சாபுசாவை தூக்கிட்டு நீங்கள் செஞ்சதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு டக்குன்னு மறைஞ்சு போயிடுறா. மறைஞ்சு போனோடனே கக்காஷி வந்து தன்னோட ஷரிங்கனை இறக்கிடுறேன். நருட்டோ நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்னு போட்டு அந்த குத்து தரையில் குத்துனேன். அப்போ கக்காஷி கையை பிடிச்சிட்டு இந்த கோவத்தை அப்படியே அடுத்துல வரும். டக்குன்னு கக்காஷிக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறேன். கீழே விழுந்தோடனே எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, என்னாச்சு. நான் இதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.